ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரெட்டினால் சீரம் இல்லை ரெட்டினால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் ரெட்டினால் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டினால் சீரம் மாதிரி இருக்குது, க்ரீம்ஸ் மாதிரி அவைலபிளாகவும் இருக்குது, இன்னொன்று ரெட்டினாயின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே விட்டமின் ஏ தான், எல்லாமே ஒரு காம்பனண்ட் ஆஃப் ரெட்டினால் தான். ஸோ இது உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ் கம்மி பண்ணும். உங்களுக்கு போட்டெக்ஸோட ஆல்டர்னேட்டிவாக இது ஒர்க் ஆகும். உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற இடத்தையெல்லாம் பிரைட்டன் பண்ணும். உங்களோட ஸ்கின்னையே லிஃப்ட் அண்ட் ஃபர்ம் பண்ணும். அண்ட் பஃபினஸை கம்மி பண்ணும். அண்ட் உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேஷனாக வச்சுருக்கும். ஸோ ஏஜிங் எப்படி ஆகும்னா, நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய கொலாஜன் கம்மியாகி அதனால தான் நமக்கு ஏஜிங் ஸ்டார்ட் ஆகும். பட் நம்ம இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு ரெட்டினால் சீரம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது கொலாஜன் ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஏஜிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்கின்னை எங்கே வச்சுக்கிறதுக்கு உண்டான வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏஜாக கொலாஜன் அந்த உற்பத்தி ஆகிற இது கம்மியாகும். ஸோ இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி யூஸ் பண்ணால் இரிட்டேஷன் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெட்டினால் சாண்ட்விச் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒன்று டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் ரெட்டினால் சீரமோ இல்லை ரெட்டினால் க்ரீமோ இல்லை ரெட்டினாயினோ அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு மேலே திருப்பியும் லைட்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் உங்கள் ஸ்கின்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகும், எங்கே தெரியும். அண்ட் ஸ்கின்னில் உங்களுக்கு ஃபைன் லைன்ஸோ ரிங்கிள்ஸோ எதுவுமே வராது. அண்ட் உங்களோட செல் டேர்ன் ஓவரும் நல்லாயிருக்கும். உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட போர்ஸ் ஷ்ரிங்க் ஆகும். சன் டேமேஜ்னால உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் போயிடும். ஸோ இது உங்களுக்கு ஓவர் தி கவுண்டர் ஆஃப் மெடிசனாகவும் கிடைக்குது. பட் ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, இது நீங்கள் நைட் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டே டைமில் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது சன்னுக்கு ரியாக்ட் ஆகி உங்கள் ஸ்கின்னை இன்னும் டார்க் ஆகிரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணணும். அண்ட் காலையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் அதாவது போட்டு உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இது என்னெல்லாம் பண்ணும், எதுக்காகலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னி இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்னை நல்லா ப்ளம்பியாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும்னு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆன்டி ஏஜிங்காக மெயினாக யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மென் அண்ட் உமன் 2 பேருமே அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 30ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏஜிங் டிலே ஆகும். அண்ட் உங்களுக்கு ஏஜிங் ஸ்கின் ஆல்ரெடி ரிங்கிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும். ஸோ ரெட்டினால் சீரம் அண்ட் ரெட்டினால் ஓரியன்டட் க்ரீம் நான் உங்களுக்கு இங்கே டேக் பண்ணுறேன். உங்களுக்கு க்ரீம் இல்லை சீரம் எது வேணுமோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் 30ஸை நீங்கள் தொடும்போது நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு போது உங்கள் ஸ்கின் நல்லா யங்காக இருக்கும், நல்லா ஷைனிங்காக க்ளோவாகவுமே இருக்கும். ஸோ நீங்கள் மேக்கப்லாம் போடும்போது கூட ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் இருக்கும். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மினிமலிஸ்டோட ரெட்டினால். நான் இன்னும் சில ப்ராடக்ட்லாம் டேக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.